இந்த படத்துல ஒருத்தவரு ஒரு சைடுல அவரோட கை பட்டு ரத்தம் தந்து வருது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசான்னு தந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. அவர் பாட்டுன்னு தந்து இருக்காரு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷனுக்குன்னு தந்து போறாரு. அந்த எக்ஸிபிஷன்ல வந்து அந்த சலன்னு தந்து இருக்கு. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சல நம்ம ஹீரோவ கிரியேட் பண்ண மாரி தந்து இருக்கு. அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தின்னு தந்து பார்த்தீங்கன்னா, கையில தந்து வர வச்சு ஒருத்தவங்கள குத்துறதுக்காக தந்து போறாரு. இத பார்த்து அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உஷாராகி அந்த பெர்சன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்ன தந்து பாயிண்ட் பண்றாங்க. ஆனா, அவர் யோசிக்காம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்ன தந்து தட்டி விட்டுட்டு, அந்த பொண்ணு கூட தந்து ஃபைட்ன்னு தந்து பண்றாரு. பட் அந்த பொண்ணு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, கால தடுக்கி விட்டு கீழ தத விழ வச்சு கன் பாயிண்ட்ல அந்த பெர்சன புடிச்சிடுது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சலிய எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளில எடுத்துன்னு ஓடுறாரு. அப்ப தெரியாத்தனமா அவர் கீழ தடுக்கி தந்து விழுந்துறாரு. விழுந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா தந்து இருக்கான். சல மேல கால வச்சு நின்னுருக்கான். இவன் உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து, "டேய் மரியாதை அந்த சலைய என்கிட்ட குடுத்துட்டுன்னோனே" அவன் என்ன எதுன்னு தந்து கேட்கல. அந்த சலைய போட்டு ஒரு அமுக்கு அமுக்குன்னு தந்து அமுக்குறான். அந்த சல வாய் ஓப்பன்ல இருக்கும். அது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸா தந்து ஆயிடுது. அந்த ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வசியப்படுத்தி வச்சிருக்கோம்ல, அவரும் வந்து பார்த்தா நார்மல் ஆயிடுறாரு.